உறவுகளே வணக்கம். மழை வந்துருக்குது. கொஞ்ச நாளாக மழை தொடர்ந்து வந்துருக்குது. அப்போல்லாம் ரொம்ப வெயில், மழை இல்லை, தண்ணி இல்லை, பஞ்சப்பாடு, செடிகளுக்கு தண்ணி இல்லை. யாருன்னா கார் கழுவினாக்கா அவனுக்கு இவ்வளோ தண்டனை, யாருன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா அனுமதிக்கப்படாது அப்படின்னு ஒரு செய்திகளாக இருந்துச்சு. இப்போது மழை, நான் அன்றைக்கே சொன்னேன், 2 மாதம் சமாளிச்சுக்கோ, கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு மழை கொடுப்பாரு. நீங்கள் குளிக்கும் போது இப்படியெல்லாம் குளிங்கோ. ஸ்பாஞ்ச் சிஸ்டம், வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தலைக்கு தண்ணி ஊற்றிங்கோ. மற்ற சமயத்தில் ஸ்பாஞ்சில் எல்லாம் பண்ணுங்க. நமக்கு நாம் தானே சர்வ் பண்ணிக்கணும், சிக்கனம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இருந்தேன் சில வீடியோலெல்லாம். இப்போ பார்த்தா நான் சொன்ன மாதிரியே கடவுள் மழை கொடுத்துட்டாரு. எப்படி? ஆனால் ரொம்ப பேர் வீட்டில் பார்க்குறேன், போய் பார்க்கல நினைக்கிறேன், நமக்கு வாரத்துக்கு 2 நாள் தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் நிறையா தண்ணிங்க அவங்க சம்பில் ரொம்பின்னு தான் இருக்குது. கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி சம்பில் ரொம்பின்னு தான் இருக்குது. ஏன் ரொம்ப இருக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய வீட்டிலையே அந்த தண்ணி எல்லாம் வீட்டு மேலே இருந்து தண்ணி வருது இல்லையா, டெரஸ் மேலே வந்துட்டு அது அங்கேருந்து சம்புக்கு போனோம். நான் அது கொஞ்ச நாள் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இவ்வளோ பேசுகிறேன், ஆனால் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதில் அந்த வேல்வ் இருக்குது இல்லையா, ஓப்பன், அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது, டைட் ஆகவே மாட்டேங்குது. நான் கொஞ்சம் சிரமம் எடுத்து அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டாக்கா வர தண்ணி எல்லாம் வந்து போவோம். இதை திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. இந்த லாக் கண்டிஷனில் இருக்குது, அது தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுக்குது. ஒருவேளை இந்த மாதிரி மற்றவங்களும் வேறு பல காரணத்துக்களால் அந்த தண்ணியை சேகரிக்காமல் இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு மனசில் வந்துச்சு. நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த கேட் வேல் அது பெருசாக இருந்துச்சு, அது ஸ்டக் ஆகிட்டு அது மாற்ற முடியல. அது செய்யாமல் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் செய்து எனக்கு தப்பு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இன்னும் சரி பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களும் பல காரணத்தினால தண்ணி சேகரிக்க முடியாமல் தண்ணியை சேகரிக்காமல் இருந்தால், கடவுள் மழை கொடுத்து கூட நம்ம தண்ணியை சேகரிக்கலை, சேர்த்து வைக்கலைன்னா சரியில்லை இல்லையா. அது உங்களுக்குள்ள பல காரணங்களாக இருக்கலாம். வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை எல்லாம் மழை கிளை அது இதெல்லாம் ரொம்பின்னு ஃபில்லப் ஆகிட்டு அந்த அழுக்கு தண்ணி குடிக்கிறதோட வேணான்ட்டு மூடி வச்சிடலாம். மழை தான் வந்துன்னுக்குதுன்ட்டு நீங்கள் அது நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சரி செய்து மழை நீரை சேகரிக்க முயல்வோமா? ஓகே, முயல்வோம். வணக்கம்.